யாரை ஏமாத்துறீங்க? சார் இல்ல சார், நாங்க 2 பேரும் மியூச்சுவலா பிரிஞ்சிடலாம் தான் முடிவெடுத்திருக்கோம். இவங்களும் சம்மதிச்சாங்க. இப்ப ஏதோ போதையில மாத்தி பேசுறாங்க சார். மிஸ்டர் வருண், போதையில தான் எல்லாரும் உண்மையை பேசுவாங்க. அவங்க இப்ப சொன்னதுதான் உண்மை. அவங்க உங்களை பிரிஞ்சு போற ஐடியாவே இல்ல. நீங்க தான் எங்க கிட்ட போய் சொல்லிருக்கீங்க. சார் நோ சார், நான் உண்மையதான் சொன்னேன். நானும் வெண்ணிலாவும் நிச்சயமா பிரியதான் போறோம். என்ன நம்புங்க சார். உங்களை எப்படி நம்ப சொல்றீங்க? நீங்க பிரிய போறேன்னு சொன்னீங்க. நாங்க இங்க பார்ட்டிக்கு வந்ததுல இருந்து அவங்கள விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட நீங்க தனியா போகல. அவங்களும் நீங்க என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. நீங்க ஏதோ ஃப்ராட் பண்றீங்கன்னு எங்களுக்கு தோணுது. சார் இல்ல சார், அவங்களுக்கு இது புது இடம் சார், அதான் சார். மிஸ்டர் வருண், இப்படி போய் சொல்லாதீங்க சார். உங்க மனைவி இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் வந்ததே கிடையாது. அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ற பழக்கமே இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா அவங்க கொஞ்ச நேரத்துல என்னென்ன பண்ணாங்கன்னு நாங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு தானே இருந்தோம். பிசினஸ்ல எப்பவுமே லாயல்டி முக்கியம். ஆனா ஒரு சின்ன விஷயத்துல நீங்க எங்களை ஏமாத்திட்டீங்க. நீங்க உங்க வைஃப் கூட தான் வாழ போறீங்கன்னா எங்க கிட்ட பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்ட சப்மிட் பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டு உங்க வேலை உடனே ஆகணுங்கிறதுக்காக எங்க கிட்ட போய் சொல்லிருக்கீங்க. இனிமே உங்களை நம்பி நாங்க எப்படி இவ்ளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும்? மேம், இவரை நம்பி இனி இன்வெஸ்ட் பண்ண சான்ஸே இல்ல. உங்க டேலண்ட நீங்க பினான்ஸ்ல காட்டணும், எங்க கிட்ட போய் சொல்றதுல காட்டக்கூடாது. எப்போ நீங்க எங்க கிட்டே ஃப்ராட் பண்ணீங்களோ இனி உங்களுக்கும் எங்களுக்கும் செட்டே ஆகாது. சோ நம்ம அக்ரிமெண்ட்டை நாங்க கேன்சல் பண்றோம். ஐயோ, ப்ளீஸ் நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. நான் உங்களை ஏமாத்தல, நான் உங்ககிட்ட பொய்யும் சொல்லல. இவரை எப்படி நம்புறது? நிஜமாவே நானும் வெண்ணிலாவும் பிரியதான் போறோம். என்ன நம்புங்க ப்ளீஸ். வாய்ப்பே இல்ல. ஐ டோன்ட் நோ. சாரி வருண், இனிமேலும் நாங்க உங்களை நம்ப தயாரா இல்ல. ஒரு சின்ன விஷயத்துல போய் சொன்ன நீங்க ஃபியூச்சர்ல என்னென்ன பண்ணுவீங்க? சோ நீங்க வேற ஃபினான்சியரை பாருங்க. சார் சார் ப்ளீஸ் சார், இது என்னோட ட்ரீம் சார். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். நான் சொன்னது பொய் இல்ல, உண்மைன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் சார். ப்ளீஸ் சார். என்ன வந்துருவான்னு சொல்லிட்டு போறான்? என்னாச்சு இவனுக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கான்? என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு? வெண்ணிலாவை காணோம். எங்க போயிட்டா? என்ன வெண்ணிலா போன் எடுக்க மாட்டேங்கிறா? நான் போன் பண்ணி இது வரைக்கும் எடுக்காம இருந்ததே இல்லையே. என்ன ஆச்சு? வருண், வெண்ணிலா எங்கப்பா? மணி 10 ஆயிடுச்சு, இன்னும் அவளை காணோம். உன் கூட தானே வந்தா, எங்க போயிட்டா? நானும் 2-3 தடவை கால் பண்ணி பாத்துட்டேன், போனை ரிசீவ் பண்ணவே மாட்டேங்கிறா. என்னாச்சுப்பா? வந்துடுவாமா? என்ன வருண், வெண்ணிலா எங்கன்னு கேட்டா சிம்பிளா வந்துருவான்னு சொல்ற. இவ்வளவு நேரம் அவ எங்கேயும் போனதே இல்ல. வீட்டுக்கு வர லேட் ஆச்சுன்னு என்கிட்ட போன் பண்ணி சொல்லிடுவா. ஆஹா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. உண்மைய சொல்லு, அவளை எங்க கூட்டிட்டு போன? கோவிலுக்கு தாமா. கோவிலுக்கு தானே போனீங்க, அப்புறம் எதுக்கு அவளை அங்கேயே விட்டுட்டு வந்த? உனக்கும் வெண்ணிலாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா? சொல்லு வருண், ஏதாவது பிரச்சனையா? ஆமாமா, எனக்கும் அவளுக்கும் ஒரு சின்ன சண்டை. அதான் அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். என்ன வருண், விட்டுட்டு வந்துட்டேன்னு சாதாரணமா சொல்ற? அவ உன் மனைவி. கணவன் மனைவிக்குள்ள 1000 சண்டை வரலாம், அதுக்காக அப்படியே விட்டுட்டு வந்துருவியா? போ, உடனே போய் வெண்ணிலாவை கூட்டிட்டு வா. அம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளே வந்துடுவாமா, நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. என்ன வருண் பேசுற? ஒரு பொண்ணை நடு ரோட்ல விட்டுட்டு வந்துட்டு வந்துருவான்னு அலட்சியமா சொல்ற?
மணி என்ன ஆகுதுன்னு பாத்தியா? வெளிய மழை வர பெய்யுது. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இப்பவே போய் வெண்ணிலாவை கூட்டிட்டு வா. அம்மா அவ ஒண்ணும் குழந்தை கிடையாது, அவளே வந்துடுவா. எங்க போயிட போறா? வருண், இது சரியில்லப்பா. என்ன இருந்தாலும் அவ உன் மனைவி. அவளை நீ இப்படி தனியா விட்டுட்டு வந்திருக்க கூடாது. கணவன் மனைவி சண்டையெல்லாம் 4 செவத்துக்குள்ளதான் இருக்கணும். போ, போய் கூட்டிட்டு வா. அம்மா ப்ளீஸ், எனக்கு அவ பண்ணது சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் கோவத்துல வந்துட்டேன். ஏய் நச 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 நசன்னு சுத்தமா மழையை விடாது போல இருக்கடா. டேய் 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 அங்க பாடுறா. செம்ம ஃபிகரா இருக்கா மச்சான். பார்க்க செம்மையா இருக்காடா. அடடடடா, மெழுகு சில மலையில நனைஞ்ச மாதிரி எவ்வளோ அழகா இருக்கா பாருடா. டேய் குமார், பாப்பா மழையில் நனையுது, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. கரெக்டா மச்சான். என் மனசு அப்படியே இத சோகத்துல பாரு. நனையுது. ஏன் பாப்பா மழையில உட்காந்து நினைஞ்சுக்கிட்டு இருக்க? உடம்பு கிடம்பு சரியில்லாம போனா என்ன பண்ணுவ? எங்க கிட்ட கார் இருக்கு, கார் ஃப்ரீயா தான் இருக்கு. வா நம்ம எல்லாரும் கார்ல போலாம், வாமா. டேய் போங்கடா. ஆ, இவ்வளவு அழகா இருந்துட்டு இப்படி தனியா போகலாமா? வாங்க, நாங்க உங்களை பத்திரமா கூட்டு போறோம். ஆ. வாமா. பாப்பா. டேய் ஓடுறா. ஏய்